வணக்கங்க. நான் உங்கள் சோபனா வெங்கடேசன். கலர் நெஸ்ட் 1023 சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளுங்க. எனக்காக வேண்டி நான் செய்கிறேன். அது ஒரு vlog-ஆ எடுத்து போடலான்னு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 கத்திரிக்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு குட்டி தக்காளி, எல்லாத்தையுமே அப்படியே ஒரு தட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். வாங்க, கடாய் போட்டிருக்கேன், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிடுவேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு, காயட்டும். இது அப்படியே சட்டு புட்டுன்னு செய்கிறது தாங்க. கடுகு மட்டும் போதும். கடுகு இது சட்டு புட்டுன்னு செஞ்சு அப்படியே இதில் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். பருப்பு சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு மட்டுமே நான் செய்கிறேங்க, அதனால தான் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம், கடுகு வெடிச்சிருச்சுங்க. பெருங்காயம் கொஞ்சம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அப்படியே தட்டி வச்சோம் பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அப்படியே போடுறது. ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்புக்கும் சால்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? கல்லுப்புன்றது நல்லாயிருக்கும். அது கல்லுப்பு டேஸ்ட் ஒரு தண்ணி தாங்க. சால்ட்டு போட்டோன்னு வச்சிங்களேன், அது நமக்கு வந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்தே எங்கள் அம்மா, நான், எங்கள் அக்கா எல்லாருமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அது என்னமோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு எமர்ஜென்சி போது மட்டும்தான் சால்ட்டு யூஸ் பண்ணி, உடனே இப்போ தோசை மாவு கரைக்கணும் அப்படி இப்படின்னும் போது மட்டும்தான் நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இது வந்து ஒரு பாதி குக்காக தான் போதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்க போகுது. அதுலேயே வதங்க இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே அப்படியே சுருள டீப் ஃப்ரை ஆகிடும். நிக்கா கொஞ்சம் கருவேப்பிலை, நிக்கா பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் பொடிங்க ஆட் பண்ண போகிறோம். ஜீரா பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, சும்மா கொஞ்சமாக, சில்லி பவுடர். நான் பியூர் சில்லி தாங்க போடுறேன், வீட்டுக்கு போடுற குடம்பு மிளகாத்தூள்லாம் போடல. இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ இப்போ வந்தீங்க, என்ன சாப்பிடணும், என்ன இருக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்தால் கத்திரிக்காய் இருந்தால் இது மாதிரி போட்டு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் இதை போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பெசரி சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். நான் இது மாதிரி அடிக்கடி சாப்பிடுவேங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணிவிட்டு மீடியம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு திரும்ப நான் காட்டுறேன். வாங்க, கத்திரிக்காய் ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, பார்ப்போம். எம்மி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சட்டு புட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றதை விட்டுட்டு
எப்படி இருக்கு பாருங்க. அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளிலாம் அப்படியே இருக்கிற இடம் தெரியாம அப்படியே நல்லா ஆயில் அப்படியே டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இது வரைக்கும் துளி கூட தண்ணி சேர்த்தலை. இதுதாங்க திடீர் கத்திரிக்காய் பிரட்டல். ஓகே, இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு எடுத்து காட்டுறேன். இதை சுடு சாதத்துக்கு போட்டு கொஞ்சமாக நெய்யை விட்டு விரவி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்படி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, கத்திரிக்காய் பிரட்டல். நான் டேஸ்ட் பண்ணட்டுமா? வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நான் பார்த்துறேன். யம்மி. வாங்க, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. பாய்.